சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கருளும் இறைவா போற்றி. பெருமலை குருமர் நாயனார் திருவடி சரணம். குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான் என்பதற்கேற்ப நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ராசிபுரம் மெயின் ரோட்டில் 10 கிலோமீட்டர் தொலைவில் வையப்பமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. வைகை பொன்மலை என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. இம்மலையினுடைய வரலாறு, சித்தர் மலையில் அகத்திய முனிவரின் சீடர்கள் தங்கி மூலிகைகளை கொண்டு ரசவாதத்தின் மூலம் பொன் செய்தார்கள். பல காலம் செய்த பொன்னை ஒன்றி திரட்ட அது பொற்குவியலாக விளங்கியது. பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி சித்தர்களின் எண்ணம் எல்லாம் பொன்னின் மீது சென்றதால் அவர்களை தடுத்து திருவிளையாடல் புரிய விரும்பினார். முருகபெருமான் அந்த சித்தர்களிடம் ஆடு மேய்க்கும் சிறுவனை போல் ஆடு மேய்த்து சித்தர்களிடம் சீடனாக இருந்து அவர்கள் அயர்ந்த சமயத்தில் பொன்மலையை தூக்கி கொண்டு ஓட்டம் பிடித்தார். அதை கண்ட சித்தர்கள் அவனை வைகை பொன்னை வைகை பொன்னை என்று கூவிக்கொண்டே அந்த சிறுவனை துரத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சித்தர்கள் அந்த சிறுவனுக்கு சாபம் கொடுத்தார்கள். நீ தூக்கிச் செல்லும் பொன்மலை உனக்கு உதவாமல் கல்மலையாக போக கடவ என சித்தர்கள் சாபம் தந்தனர். அந்த பொன்மலை கலியுகத்தில் கல்மலையாக மாறியது. தற்போது உள்ள வையப்பமலை இடத்தில் ஔவையார் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த தவம் செய்து கொண்டிருந்த போது முருகபெருமான் அந்த பொன்மலையை தூக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார். முருகனை பார்த்து வைக பொன்மலை என்று ஔவையார் பாடினார். அதனால் முருகபெருமானும் அந்த பொற்குன்றை வைத்துவிட்டு ஔவையார்களுக்கும் சித்தர்களுக்கும் மலை மீது நின்று காட்சியளித்தார். வைகை பொன்மலை என்றும் பேச்சு வழக்கில் வையப்பமலை என்றும் மாறியது. இவ்வாலயத்தில் கொங்கண சித்தர் சுமார் 300 வருடங்கள் தவமிருந்து முருகனை தரிசனம் செய்தார். கொங்கண சித்தரனுடைய குகை கோவிலினுடைய மேற்கு புறத்தில் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. கொங்கண சித்தர் தவம் புரிந்தார். அதனால் இது ராகு கேது பரிகார தலமாக இக்கோவில் விளங்குகிறது. செவ்வாய் பகவானின் வாகனமான ஆட்டுக்கிடாவை முருகபெருமான் அடக்கியதால் இம்மலை செவ்வாய் தோஷ பரிகார தலமாகவும் இக்கோவில் விளங்குகிறது. செவ்வாய், ராகு, கேது தோஷங்கள், திருமணம் தடைபடுபவர்கள், வீடு, வண்டி, வாகனம், தொழில், நிலம் சம்பந்தமான பிரச்சனை, இரத்தம் சார்ந்த பிரச்சனை, நோய் உள்ளவர்கள், செவ்வாய் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த கோவிலில் முதலில் கொங்கண சித்தர் குகையில் வழிபாடு செய்து அவரை வேண்டிக் கொண்டு 3 மாதங்கள் தொடர்ந்து பௌர்ணமி கிரிவலம் வந்து முருகனுக்கு பால அபிஷேகம் செய்து வந்தால் தோஷங்கள் நீங்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மை. இக்கோவிலினுடைய தலவிருட்சம் விரலி செடி. கோவிலினுடைய முக்கியமான திருவிழா பங்குனி உத்திர திருவிழா. முருகபெருமான் கோவிலிலே மேற்கு நோக்கி அமர்ந்து தன்னுடைய சுப்பிரமணிய 16 வடிவத்தில் ஒரு வடிவமாக கையை இடையில் ஊன்றி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இக்கோவிலிலே மார்க்கண்டேயருக்கு காட்சி தந்த அமிர்த கடேஸ்வரர் சிவபெருமானும் அருள் புரிகிறார். அபிராமி அம்மன்
அவர்களும் அருள் புரிகின்றனர். கன்னிமூலையிலே விநாயக பெருமான் கன்னிமூல கணபதியாகவும் இருக்கிறார். நவகிரகங்கள், பைரவர்கள் இவ்வாலயத்திலே இடம்பெற்றுள்ளன. இவ்வாலயமானது சிறு பழனி எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா, சஷ்டி, மாத கிருத்திகை விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. பங்குனி உத்திர திருத்தேர் விழாவும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. மலையின் அடிவாரத்திலிருந்து செல்வதற்காக தற்பொழுது 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனங்கள் செல்வதற்கு ரோடு வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இக்கோவிலிலே படி வழியாக செல்வதற்கும் முருகப்பெருமானை தரிசிப்பதற்கும் படிகள் உள்ளது. முருகப்பெருமானை வழிபட்டு எல்லோரும் எல்லா வளமும் பெற வேண்டும். இங்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான். ராகுதோஷ, கேதுதோஷ பரிகாரங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தலம் சுப்பிரமணிய சுவாமி. மேற்கு நோக்கி கையில் தண்டை வைத்து அமர்ந்திருக்கிறார். ஏறு முகமாகி விளையாடு முகமொன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசு முகமொன்றே, கூறுமடியார்கள் வினையை தீர்க்க முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுக பெருமானே ஆதி அருணாச்சலமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இக்கோவிலில் நவகிரகங்கள் தங்களுடைய வாகனங்களுடன் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நவகிரகங்கள் தனியாக தான் எல்லா கோவிலிலும் இருக்கும். இங்கே தங்களுக்குரிய வாகனத்தோடு நவகிரகங்கள் இருக்கிறது. அதனால் இக்கோவிலிலே வழிபட்டு எல்லோரும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளால் உங்கள் நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி.